இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிற நற்செய்தி மார்க் நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தை 14 முதல் 23 முடிய. இந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால், இயேசு கூறுகின்ற ஒரு வார்த்தை: மனிதா, வெளியே இருந்து உனக்குள் வருகின்ற எதுவும் உன்னை தீட்டுப்படுத்தாது, மாறாக உனக்குள்ளிருந்து புறப்படுபவையே உன்னை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுகின்றார். ஆக நமக்குள் செல்லக்கூடியது எது என்று பார்க்கின்ற பொழுது, வாய் வழியாக நாம் உணவை எடுக்கின்றோம். அந்த உணவு தீட்டல்ல. கண்கள் வழியாக இந்த உலகினுடைய இயற்கை அழகை ரசிக்கின்றோம். மனிதர்கள் அழகாக இருக்கின்றார்கள், பறவைகள் அழகாக இருக்கிறது, இயற்கை அழகாக இருக்கிறது, மரம் செடி கொடிகள் அழகாக இருக்கிறது, வானம் அழகாக இருக்கிறது, பூமி அழகாக இருக்கிறது, தண்ணீர் அழகாக இருக்கிறது என்று மலை என்று எல்லாவற்றையும் நாம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. ஆனால் இதை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எப்பொழுது வருகிறதோ, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஆற்று மணலை எடுத்து விற்பது, மலைகளை உடைப்பது, மரங்களை வெட்டுவது, அழகான செடிகள் இருக்கின்ற அழகான பூக்களை பறித்து தேவையற்ற விடயங்களுக்கு பயன்படுத்துவது, இப்படி இயற்கையை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக எதற்காக அழிக்கின்றோம் என்றால், ஏதோ ஒரு நபருடைய பேராசை. இன்று குழந்தைகள் சிதைக்கப்படுகின்றார்கள். குழந்தைகளை நாம் அழகு நிறைந்த குழந்தைகள், பியூர் சோல் என்று சொல்லுகின்றோம். ஆனால் அந்த குழந்தைகளும் சிதைக்கப்படுகின்ற ஒரு சூழல், எப்ஸ்டின் ஃபைல்ஸ் என்று இன்று நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இது இந்த உலகில் இருக்கின்ற அழகை சிதைப்பது காரணம் உள்ளுக்குள் இருக்கின்ற வக்ர புத்தி, அவனுக்குள் இருக்கின்ற காம இச்சைகள். ஆக இவைகளெல்லாம் எங்கிருந்து புறப்படுகிறது? ஒரு மனிதனுக்குள்ளிருந்து புறப்படுகின்ற ஒன்று அவனை மட்டும் தீட்டுப்படுத்துவதில்லை, மாறாக மற்றவர்களுக்கும் காயத்தை கொடுத்து கொண்டு செல்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக தான் சொல்லுகின்றார், வெளியிருந்து வரக்கூடிய ஒன்றை எதுவும் தீட்டுப்படுத்தாது, மாறா உனக்குள்ளிருந்து புறப்படுபவை ஒன்று தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுகின்றார். அதுவும் குறிப்பாக அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள்: பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவரி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு. இதெல்லாம் எங்கேருந்து வருகிறது? இதை செய்யக்கூடிய தூண்டுதல் எங்கேருந்து புறப்படுகிறது என்றால், ஒரு மனிதனுக்குள் தான் புறப்படுகிறது. அது தீய எண்ணங்களோடு வெளிவருகின்றன. ஏனென்றால் இவைகள் வருகின்ற பொழுது அது சுயநலத்தோடு வருகின்றது. ஏன் களவு செய்கின்றான்? தன்னை நன்றாக பார்த்து கொள்வதற்காக. ஆனால் இன்னொருடைய உணவையோ இன்னொருடைய பொருளையோ திருடுகின்றான். கொலை எதற்காக நடக்கிறது? நான் என்ற அகந்தையை நிறுவுவதற்காக, நான் தான் பெரியவன் என்ற ஒரு நிலையை நிறுவுவதற்காக கொலைகள் நடக்கிறது. இன்னும் பேராசை, தீச்செயல், காமவெறி, வஞ்சகம் என்று பல வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். இவைகளை எல்லாம் சிந்தித்து பாருங்கள். இவைகளில் நீங்கள் ஊறி போயிருக்கின்றீர்கள் என்றால், நீங்களும் தீய சிந்தனைகளுக்கு, தீய எண்ணங்களுக்கு ஆட்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாழுகின்ற இந்த உலகிலே கடவுள் அனைத்தையும் நல்லதென படைத்து நல்லதென கண்டார். ஆனால் மனிதர்களாகிய நாம் பேராசை நிமித்தம், ஏன் அது தொடக்க நூலிலிருந்து பார்க்கின்றோம். தொடக்க நூலிலே ஏவாளுடைய பேராசை பாவத்தை உள்ளே கொண்டு வந்தது என்று பார்க்கின்றோம். அதன் பிறகு ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொருவரும் பேராசை கொள்ளுகின்றார்கள். அந்த பேராசை அவர்களை வீழ்த்துகிறது. எடுத்துக்காட்டிற்கு சவுல், அரசர் சவுல், அவரும் பேராசை கொள்ளுகின்றார், கவிழ்க்கப்படுகின்றார். சாலமோன் அரசன் பேராசைப்படுகின்ற இடத்தில் கவிழ்க்கப்படுகின்றார். எல்லாரும் நன்றாக இருக்கும் வரை மகிழ்ச்சியாக செல்கிறது. ஆனால் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு அதிகாரத்திமிர், பணத்திமிர், பதவித்திமிர் இவைகள் வருகிறதோ, அங்கே வீழ்ச்சி மட்டுமல்ல, அவர்கள் பிறருக்கும் கெடுதல் செய்ய ஆரம்பித்து விடுகின்றார்கள். நான் ஆட்சியில் இருக்க வேண்டும், நான் பொறுப்பில் இருக்க வேண்டும், நான் புகழோடு இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற அந்த மனிதர்கள் பிறருடைய நலனில் அக்கறை கொள்ளுவதில்லை. அப்படிப்பட்ட சூழல் நல்ல சூழல் இல்லை என்பதை இயேசு அழகாக இன்று நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் என் அகம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். என் அகம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நான் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும். நான் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய பார்வைகள் நல்லவைகளாக இருக்க வேண்டும். நான் பார்க்கின்ற அனைத்தையும் நேர்மறையாக பார்க்க வேண்டும். எதிர்மறை எண்ணங்களோடு பார்க்கக்கூடாது.
அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை வளர்ப்பதற்கு ஆண்டவரிடத்தில் வரம் வேண்டுவோம். என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் எங்களுக்குள் இருந்து புறப்படுகின்றவற்றில் அக்கறை கொண்டு அவற்றிலிருந்து நாங்கள் விடுபட்டு எங்களுக்குள் இருந்து நல்லவைகள் புறப்படுவதற்கும், நல்லவைகளை நாங்கள் பேசுவதற்கும், நல்லவைகளை சிந்திப்பதற்கும் கூடிய ஆற்றலையும் அருளையும் தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன்.